ரக்ஷாவோட மேஜிக் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடலாம். தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் இல்லை ரக்ஷா? ஆமாம்ப்பா, கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் பிரேக் டைமுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். ஈவினிங் வந்தோடனேவும் ஸ்நாக்காக கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தும் அனுப்பலாம். போகிறதுக்கு முன்னாடி யூஸ்வலி இட்லி தோசை விட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. சூப்பர். பார்க்கலாமா எப்படின்னு? பார்க்கலாம்ப்பா. இதெல்லாம் சுண்டலுக்கு தேவையான பொருட்களா? ஆமாம்ப்பா, இந்த சுண்டலுக்கு ஒரு பொடி பண்ணணும். அந்த பொடிக்கு வந்து கடலைப்பருப்பு, இது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துட்டா அதில் பாதி உளுத்தம் பருப்பு, ஓகே, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் ஜஸ்ட் பேருக்கு வெந்தயம் எடுத்துக்கணும், வெந்தயம், ஒரு 6-7 மிளகா. ஓகே, இது வந்து ஒரு 1/2 கேஜி பட்டாணிக்கு இதான் அளவு. ஓகே, நைட்டு ஊற வச்ச பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கோம்ப்பா. ரொம்ப குழைய வேகக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். இது அப்படி வெந்திருந்தா போதும். ஓகே, லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உடையிற அளவுக்கு இருக்கணும், குழைய ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ அந்த சாமான்லாம் சொன்னேன்ல, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் எண்ணெய் விட்டு வறுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணுமா? வறுத்து பொடி பண்ணிக்கணும். அதெல்லாம் ஓகே. 1/4 மூடி தேங்காய், துருவின மாங்காய், கொஞ்சம் கேரட். ஓகே. இப்போ வறுத்துக்கலாமா? வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்க விட்டுன்ட்டு இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்க போகிறேன். முதல்ல கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுருக்கலாம். இது எண்ணெய் வந்து என்னென்ன? கடலை எண்ணெய்ப்பா. நல்ல எண்ணெய் தானே? நல்ல எண்ணெய்ப்பா. நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்? நல்ல எண்ணெய்ப்பா. நல்லெண்ணெயா? நல்ல எண்ணெய், ஆமாம். ஓகே. இப்போது கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே மிளகு, ஜீரகம் இதையும் போட்டுருக்கேன். மிளகு, ஜீரகம், அப்புறம் ஒரு 4 வெந்தயம். ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது, ஜீரகம் மிளகெல்லாம் வறுபடுறதுக்கு. முதலே போடணுன்னா தீஞ்சு போயிடும். அதனால தான் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுறது. ஆமாம்ப்பா. ஸோ இது என்னென்ன வறுத்துட்டாச்சு, இப்போ பொடி பண்ணிக்கணும். ஆமாம், இது ஓரளவுக்கு நைஸாக போயிடும். ரொம்ப நைஸாக பொடி சில்லி பவுடர் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் குறக்குறப்பு இருக்கலாம், அந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். ஓகே. இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு போட்டுக்கணும். ஆமாம்ப்பா. ஓகே. கடுகு போட்டு வச்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை. இது திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுமா? இல்லை, ஒரு ஜஸ்ட் ஆயில் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். கடுகு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனே இந்த போட்டு தேங்காய், மாங்காய், கேரட் போட்டுக்கலாம். கேரட் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் ஃபேக்டர் ஆட் பண்ணும், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகும் இந்த சுண்டலில். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். பீச் சுண்டல். ஆமாம்ப்பா. இந்த சுண்டல் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு. கேளுங்கப்பா. சுண்டல் பீச்சுக்கு போனால் சுண்டல் சாப்பிட்றோம். ஆமாம். கோயிலுக்கு போனால் சுண்டல் தரா. ஆமாம். இல்லையா? ஆமாம். ஸோ சுண்டல் வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நவராத்திரிக்கு சுண்டல். ஆமாம். இப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பீச்லேயும் கோவில்லையும் சுண்டல் சாப்பிட்றோம்? ஒன்று வந்து இது ரொம்ப ஹெல்தி. ஆமாம். இன்னொன்று நம்ம பீச்சில் நடக்கும்போதும் சரி, கோயிலில் போனால் அந்த காலத்துல கோயில் அவ்வளோ பெருசாக இருக்கும், பிரகாரத்தை சுற்றி வரும்போது நிறைய எனர்ஜி லூஸ் பண்ணுவோம். பீச்சில் மணலில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், எனர்ஜி இன்னும் நிறைய போகும். சுண்டல் பண்ணுற எல்லா இதுலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது இன்னும் ஹெல்தி ஃபேக்டர் ஆட் ஆகுது. நிறைய கேலரிஸ் லூஸ் பண்ணுவோம் நம்ம பிரகாரத்தை சுற்றும் போதும், பீச்சில் நடக்கும் போதும். அப்போது அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட், கேலரி ரிச் ஃபுட் சாப்பிடும்போது அந்த லூஸ் பண்ண எனர்ஜி ரீகெயின் பண்ணுவோம். அதுக்கு தான்ப்பா. கரெக்ட். சூப்பர். இப்போ நான் இந்த பொடி ஆட் பண்ணிக்கிறேன், வறுத்து அரைச்ச பொடி. சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1 மினிட் விட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம்ப்பா. ஓகே. மிச்சம் தேங்காய், மாங்காய்லாம் ஆட் பண்ணி குக் பண்ணக்கூடாது, போட்டுட்டு உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். அப்படியா? ஆமாம்ப்பா. நல்லா சமைக்கிறாங்க ரக்ஷா. யாரோட மாட்டு பொண்ணு? அவன் அம்மா பாட்டிகிட்டேருந்து கற்றுருக்காரு. இல்லை, அம்மா கிட்டேருந்து கற்றுட்டுருக்கேன். இப்போ தேங்காய் ஆட் பண்ணுறேன், அப்புறம் கேரட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பீச் ரோட் மாதிரி இருக்கு. பீச் சுண்டல் மாதிரி பண்ணிட்டேன். நவராத்திரிக்கு இந்த வாட்டி ரஷ்யா தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஆமாம், பண்ணிடலாமா? இப்போ கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் நான். பண்ணிவிட்டு மேலே மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது மாங்காய் பொடி பண்ணியும் போட்டுக்கலாம்ல? பொடி பண்ணி போடலாம், துருவி போடலாம், நான் சாப் பண்ணி பொடியாக நறுக்கி போடலாம். எப்படி வேணால் எந்த ஃபார்மில் வேணாலும் போட்டுக்கலாம். சூப்பர். போட்டு ஒரு மிக்ஸ் ஆகலாம். ரெடி சுண்டல். பீச்சில் கொடுக்குற மாதிரி அந்த பீச் பொட்டலமாக ரெடி பண்ணிட்டியா? ஆமாப்பா. வெரி எஃபெக்டிவ் பீச் சுண்டல். ஆமாம். சூப்பர் ஐடியா. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பீச் ஸ்டைல். தேங்க்ஸ் ரக்ஷா. தேங்க்யூப்பா.